ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி விட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் நோ காயிண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டர் கிட்டது உங்களுக்கு ஒரு காலில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Page of Pentacles, Lovers, Eight of Swords, Queen of Pentacles, Ace of Pentacles, Nine of Pentacles. Wheel of Fortune, Moon, Ace of Wands, Devil, Queen of Cups, Four of Wands. Okay. So bottom of the deck, Knight of Wands. Page of Cups, Six of Pentacles, Temperance, Seven of Wands, King of Cups, Justice, Three of Pentacles, Star, Seven of Cups, Nine of Cups, Magician, Nine of Pentacles, Three of Cups. ஓகே. ஸோ இன்றைக்கி விளையாண்ட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க, ஒரு செப்பரேஷன் இருக்கிறீங்க. ஸோ ஒழுங்காக கம்யூனிகேஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ண ப்ரோசஸ் காலையில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் நான் ஃபீமேலால் மேலே பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம், மேபி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களோட ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி வீடியோ பார்க்குறவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், அதர் பர்சன்ஸ்க்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்களோ இல்லைங்க இந்த ஒரு பர்சனோ ஏதாவது பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்சன் நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் மேபி நீங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் மீட் பண்ணிருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் உங்கள் ஒர்க் பிளேஸோட பாஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கரண்ட்டு உங்களுக்கு பிடிச்சி ப்ளாக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு காரணம் கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் ஏதோ ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. மேபி நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் உங்களோட பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸ், ஆக்ஷன்ஸ் இந்த ஒரு போஸ்டருக்கு மனசிலாகிட்டு. ஸோ இவங்க நம்மக்கிட்ட ஒரு மேரேஜ் எதிர்பார்க்குறாங்க, இல்லை ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. இவருக்கு அது மனசிலாகிட்டு உண்டு. பட் அது கொடுக்கறதுக்கு இவர் ரெடி இல்லாதனால இவர்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம், உங்களை பிடிச்சி ப்ளாக்கில் போட்டிருக்கலாம். இதுதான் உண்மையான விஷயம். பட் த சேம் டைம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு, பணம்லாம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு. ஓகே. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவர் கரண்ட்லி ஆக்சுவலி இவர் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் நிற்கிறாருன்னு சொல்லலாம். காரணம் கேட்டிங்க அப்படின்னா
கால் பண்ணுறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கோ இவர் ரெடி இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் இவர் பல நாட்கள் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு போக கால் இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது டெஸ்டினி மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு ஓகே விதின்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களை இந்த ஒரு பர்சன் செப்பரேஷன் ஆக்கிட்டு போன பிறகும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோ கான்டெக்டில் கொண்டு வந்து விட்ட பிறகும் இந்த போஸ்ட் கண்டினியூஸாக உங்களை பற்றின சில சைன்ஸ் இவர் பார்த்துட்டே இருக்கலாம். என்ன தான் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனாலும் பிளாக்கிங்கில் போனாலும் இந்த ஒரு போஸ்ட் பர்த்டாகவே உங்களை பற்றின ஒரு நேம்ஸ் பார்க்குறது, உங்களை பற்றின சில சைன்ஸ் பார்க்குறது, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அடிக்கடி பார்க்குறது, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க, இதை கண்டினியூஸாக பேசுகிறது, இல்லைங்க நீங்கள் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் அவங்க பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி என்ன தான் ரிலேஷன்ஷிப் பிளாக்கிங்கில் போயிட்டு இருந்தாலுமே இவருக்கு அடிக்கடி உங்களை பற்றின ஒரு சைன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஒரு போஸ்ட் உங்களை பற்றின இப்போ ரோட்டில் இவர் ஒரு காரில் போயிட்டுருக்காரு, திடீர்னு உங்களை பற்றின ஒரு சைன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவர் மனசில் இருக்கிற விஷயம், நான் விட்டாலும் இந்த யூனிவர்ஸ் விடாது போல், இவ்வளோ எத்தனை மாத்திரம் நம்ம வேணும்னு வச்சாலும் மறுபடியும் இந்த விதி சும்மா இவ்வளோ பேரையும் கட்டி இவ்வளோ பற்றி ஒரு சயின்ஸை கட்டி இந்த பிரபஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கு இதை வேலை பார்க்குறது மட்டும் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு பட் இவர் ஒரு இந்த மாதிரி ஒரு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி செல்ஃப் ப்ரொடெக்ஷன் உண்டு. நம்ம கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது. இவர் ஆக்சுவலி மைண்டை இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு வேணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, பட் இவரால் அதை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இவர் ஒரு கண்ட்ரோலில் இவர் நின்றுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இவரே சூன்யம் வச்சுட்டு நின்றுட்டுன்னு சொல்ல போனால் ஏன்னா இவர் மேபி உங்களோட ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, உங்கள் கூட கனெக்ட் ஆகக்கூடாது, வேண்டாம் நமக்கு இது ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இது நமக்கு ஃப்யூச்சரில் இஷ்யூ ஆகும், இல்லைங்க ஃபேமிலி ஒத்துக்காது, சம் சுச்சுவேஷனால் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நின்றுட்டு. பட் என்ன தான் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனை நின்னாலுமே அப்பப்போ இவருக்கு உங்களை பற்றி ஒரு தாட்ஸ், ஞாபகங்கள், சைன்ஸ் ரிசீவ் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஒரு தாட் உண்டு இவருக்கு. ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் இவருக்கு நல்லா தெரியும். ஓகே, ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு, இந்த பர்சனுக்கு கூட ஹைலி அட்ராக்ட் ஆகும். பட் இவர் அதெல்லாம் எங்கே சப்ரஸ் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் இவர் கிட்ட ரிலேஷன்ஷிப் ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டு ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ், ஹைடிங்ஸ் நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு செப்பரேஷன் ஒரு பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா, திங்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் வெளியில் இவர் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னா எனக்கு எதுவும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் குறித்து எனக்கு வந்து ஒரு பெயினும் இல்லை, ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, ஒரு வரையும் இல்லை, ஒரு வேதனையில் ஐம் ஓகே, ஐம் பெட்டர், ஐம் ஸ்டார் ஆகும், எனக்கு ஒன்றை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீ எல்லாம் எனக்கு லைஃப்பில் அத்தனை மாத்திரம் இம்பார்ட்டனே கிடையாது. ஸோ இவர் இந்த மாதிரி தான் வெளியே இவர் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறாரு. பட் டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஆக்சுவலி பயங்கர சேட் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்சன் பல விஷயங்களை இவர் ஹைட் பண்ணுறதுனால, ஓகே, பல விஷயங்களை ஹைட் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு சேடாக இருக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ வெளிப்பார்வைக்கு நீங்கள் பார்க்குற டைம் நல்லா இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு தோணலாம். பட் டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சேட் ஆகும். ஏன் இவரோட ஸ்நேகம் மேபி ஹைடிங்காக இருக்கலாம், ஃபீலிங்ஸ் எமோஷன் ஹைடிங்காக இருக்கலாம், செப்பரேஷன் இவருக்கு மிஸ் பண்ணுற விஷயம் ஹைடிங்காக இருக்கலாம், எல்லாம் ஹைடிங்காக எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு வெளியே ஐம் ஓகேன்னு இவர் காட்டிக்கலாம். ஓகே, ஸோ கரண்டி உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கலாம். ஓகே, நமக்கு வந்து எனக்கு எடுத்து ஒன்று மேபி வீடியோ பார்க்கணுங்க உங்களுக்கு, மேபி மேரேஜ் உங்களுக்கும் இல்லைங்க அவங்களுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்கள கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம், கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் ஏதோ போயிட்டுருக்கு, மேபி நீங்கள் டிவோர்ஸ் ஏதோ பண்ணியிருக்கலாம். நமக்கு கர்மாவே இந்த ஒரு இங்கே யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி ஒரு கார்மிக் சுச்சுவேஷனில் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நின்றுட்டு உண்டு, அது உங்களுக்கு கார்மிக் சுச்சுவேஷனாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஹாப்பினஸோ சந்தோஷமோ நிம்மதியோ ஒன்றுமே கிட்டிகிட்டு இல்லை. தென் இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு, இதுதான் எனக்கான ஒரு லைஃப் பார்க்கணும், இல்லைங்க இதுதான் நான் தேடிட்டு இருந்த ஒரு போஸ்ட்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு டெஸ்டினி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அப்படியே ஃபீல் ஆனாலும் இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, இவன் ஒழிச்சு ஓடுறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் உங்களுக்கு யாரோ ஷேர் பண்ணியிருக்கலாம். செல்ஃபோ பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலி மேரேஜ் பண்ணிக்கணும் டிசைர் ஆகுது, போஸ்ட்டில் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் டிசைர் உண்டு. பட் செல்ஃப் லோ பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாகவே இருந்தாலும் நம்ம செல்ஃப் லோ பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும்னு உங்களுக்கு தோணிட்டு உண்டு. ஸோ கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, வீடியோ பார்க்குறவங்க செல்ஃப் லோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிட்டிகிட்டு இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் எனக்கு என்ன தோணும், இவர் கண்டினியூஸ் உங்களை பற்றின ஒரு சயின்ஸ் பார்க்குற மாதிரி இவரை பற்றின ஒரு சயின்ஸ் நீங்களே பார்த்துட்ருக்கலாம். அப்போ உங்களுக்கு மேபி ஃபீல் ஆகிருக்கலாம், என்ன தான் ரிலேஷன்ஷிப் நோ கான்டெக்டில் இருந்தாலும் பிளாக்கிங்கில் இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ் இந்த பர்சனை பற்றின ஒரு சயின்ஸ் எனக்கு கண்டினியூஸாக காட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ கட்டாயம் இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருமோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அது ட்ரூ ஆகும். ஸோ நமக்கு எத்தனை பேருக்கு இது ரெஸ்னேட் ஆக நமக்கு தெரியலை. பட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட்லிவே இவர் பத்திர சயின்ஸ் பர்த்டே நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அடிக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது எனக்கும் இருக்கும், இந்த யூனிவர்ஸ் என்னையும் அவனையும் சேர்க்கறதுக்கு ஏதோ கஷ்டப்படுது, ஏதோ ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் ஃபிசிக்கலி இந்த போர்ஷன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, பிளாக்கில் போடுறது, ஒழிச்சு ஓடுறது. அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, சரி ஓகே நம்ம 24/7 இவனை ஃபோக்கஸ் பண்ணனால தான் இவனுக்கு நம்மளோட ஒர்த்து மனசில் ஆக மாட்டேங்குது, நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் ஒரு அஸ்பர்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு உண்டு. இந்த ஒரு என்ன தான் நமக்கு இந்த ஒரு கனெக்ஷன் இது டெஸ்டினியாக இருந்தாலும் தலையெழுத்தாக இருந்தாலும் விதியாக இருந்தாலும் நான் 24/7 இவனை ஃபோக்கஸ் பண்ணால் தான் இவனுக்கு என்னோடய வேலையை பார்த்து மனசிலாக மாட்டேங்குது. நம்மளை ஃபோக்கஸ் பண்ணும்போது இவருக்கு வேறு வழியில் நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஹோப்பு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லைஃப்பில் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு கனெக்ஷன் டெஸ்டினி இது எங்கேயும் போகாது என்னை விட்டு. ஏன்னா உங்களுக்கு சில சைன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகினால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இன்றைக்கு இல்லாட்டில் எனக்காவது இது என்னை வந்து செய்கிறோம், என்னோடய ட்ரீம் நிறைவேறும் ஒரு ஹோப் உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு போர்ஷன் இது ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு காரியம் இல்லை, உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் ஃபீல் ஆகிடும், இது எங்கேயும் போகாது நம்மளை தேடி வரும் ஒரு இன்ட்யூஷனால். கரண்ட்லி இவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால தான் இவன் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம். பட் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஷோராக நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகும், கம்யூனிகேஷன் பண்ணணும் ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு அப்படின்னா அது ட்ரூ ஆகும். ஓகே. ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்ஸெண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்குறவங்க செல்ஃபோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ஆரம்பிச்சிട്ടുണ്ട്, உங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிട്ടുണ്ട്, உங்களோட பியூட்டிலையும் உங்களோட அழகுலையும் இல்லைங்க உங்களோட கரியர்லையும் இல்லைங்க உங்களை சந்தோஷமாக வைக்கிறதுலையோ இல்லைங்க உங்களை அழகாக காட்டிக்கிறதுலையோ கரண்ட் சுச்சுவேஷனை குறைச்சி நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டு. ஓகே. இதில் ஏன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் கிட்டிட்டு இல்லை. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது ஜஸ்டின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுனாலும் இந்த வெளியே பார்க்குற டைம் இந்த ரிலேஷன்ஷிப் பிளாக்கிங் நோ கான்டெக்ட். அப்போ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸ் கிட்டிட்டு எனக்கு ஜஸ்டிஸ் வேணும். அப்போ ஜஸ்டிஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இவரை ஃபோக்கஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது. ஓகே. ஸோ அதனால் கரண்டி நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலி இந்த போர்ஷனோட கேரக்டர் அவ்வளோ நீட்டான ஒரு கேரக்டர் நான் சொல்லவே மாட்டேன், இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் ஆகும். என்ன சொல்கிறது, சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர் ஆகும். விருப்பப்பட்டவங்கள்கிட்ட பேசுகிறது, விருப்பப்பட்டவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, தோன்றவங்க கூட போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்களா. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன, எல்லாரையும் மாதிரி உங்களை வைக்க முடியாது. ஓகே. மேபி இந்த ஒரு பர்சன் மனசில் ஆகிற விஷயம் நீங்கள் ட்ரூ. ஓகே. நீங்கள் ஃப்ளோ பண்ணுறதுக்கோ டேட் பண்ணுறதுக்கோ உள்ள ஒரு கேரக்டர் நீங்கள் இல்லை. ஆக்சுவலி நீங்கள்ங்கிறது ஃபேமிலி கேர்ள் ஆகும், நீங்கள் ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் ஆகும், குட் கேரக்டர் ஆகும். ஸோ உங்களை போய் டேட் பண்ணுறதுக்கோ ஃப்ளோ பண்ணுறதுக்கோ ஒரு கேரக்டர் நீங்கள் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற ஒரு கேரக்டர், ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பிலீவ் பண்ணுற ஒரு கேரக்டர் இவருக்கு ஃபீலானால தான் இவர் உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு பவுண்டரி செட் பண்ணி நமக்கு இது செட் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி ஆள் காதல் பண்ணுது. ஓகே. பட் அது இவர் மனசில் ஆகிற விஷயம் செட் ஆகாதுன்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. நம்மளோட கேரக்டர் வேறு, இவங்க ஒரே ரிலேஷன்ஷிப்பை பிலீவ் பண்ணுற ஒரு கேரக்டர். பட் இது நமக்கு செட் ஆகாது இவருக்கு ஒரு ஃபீல் ஆனனால இவர் உங்களுக்கு பிடிச்சி பிளாக்ல போட்டிருக்குது. கரண்ட்லி இவர் என்னதான் இவர் உங்க கூட ஹைலி அட்ராக்ட் ஆனாலும் கரண்ட்லி இது ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி ஃபேமிலிஸாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி பக்கம் நிற்கிறாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு கரண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. பட் இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இவருக்கு சந்தோஷம் விஷுவல் ஃபுல்மெண்ட் நீங்களாகும். பட் அவருக்கு அது நீங்கள் கூடியே இருக்கும்போது இவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லை. பட் இவருக்கு ஒரு என்ன சொல்லுது, இவருக்கு 24/7 இருக்க மைண்டில் நீங்கள் ஒன்று. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது உங்கள் கூட தான் ஃபீல் ஆகிட்டு. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது 9 of Cups ஆகும். இவருக்கு மைண்டில்
கண்டினியூஸாக உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம், உங்களை பற்றின ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். இல்லைங்க ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்காம போயிட்டோமே, ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இல்லையே. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ட்ரூவாக லாயலாக ஸ்டேபிளாக அந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு. ஸோ இவர் என்ன தான் டேட்டிங் ஃப்ளோட்டிங் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாலும், எத்தனோ ஆப்ஷன்ஸ் இவருக்கு இருந்தாலும், இவருக்கு மைனஸில் ஒரு தாட் மட்டும் இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பர்சன் ஒரு என் லைஃப்பில் ஒரு ஜஸ்டிஸ் எதிர்பார்த்தாங்க, நான் அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்காம நான் போயிட்டேனே. அவங்க என்ன ஆத்மார்த்தமாக ட்ரஸ்ட் பண்ணாங்களே, பட் நான் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு உண்டு. ஸோ இவருக்கு மைண்டில் 24/7 உங்களோட தாட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, ஒரு குற்ற உணர்ச்சி, நம்ம அவங்களை காயப்படுத்திட்டோமோ, ஏன் அவளை ஹர்ட் ஆக்குறது நினச்சோம், அவளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்காது நினச்சி எனக்கு ஏன் பெயின் வருது, ஏன் எனக்கு அந்த ஒரு விஷயம் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது, ஏன் எனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுதுன்னு ஒரு விஷயம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு ஃபிசிக்கலி உங்ககிட்ட இருக்கிற அட்ராக்ஷன் இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா இவர் மனசில் இருக்கிற விஷயம் நம்ம கூட பழகிறது எல்லாமே என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு நீடுக்காக பழகிறாங்க அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் ட்ரூவாக என்ன ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான் இவருக்கு நல்ல மனசில். இவர் உங்கள் கூட கனெக்டட்லேயும் காண்டாக்ட்லேயும் இருக்கும்போது தான் இவர் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இல்லைங்க ஒரு கம்ப்ளீஷனாக இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் நம்ம இப்போ என்ன சொல்லணும், நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட நம்மளை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தால் நம்ம எல்லாருக்கிட்டே நம்ம பேசினாலும் நம்ம அது விருப்பம் இல்லாமல் இல்லைங்க விதின்னு பேசுகிறோம், இல்லைங்க விருப்பம் இல்லாமல் பேசுகிறோம், இல்லைங்க சந்தர்ப்ப சுச்சுவேஷன் அப்படின்னு பேசுகிறோம். ஓகே, அதே நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன்கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகாது. ஓகே, கிட்டே இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகும், எல்லாமே கிடைச்ச ஒரு ஃபீல் ஆகும், ஏதோ சாதிச்ச ஒரு ஃபீல் ஆகும், நமக்குள்ள அப்படியே ஒரு ஹோப் வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அது இவருக்கு உங்களை தள்ளி இவருக்கு வேறு யாருக்கூடிய ஃபீல் ஆகலை. உங்ககிட்ட ஃபீல் ஆன அதே ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஸ்பார்க் இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகுன்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் இவர் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒரு பர்சன் மேபி உங்களையும் இவருக்கு ஆப்ஷன்ஸ் கூட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. இவர் எப்படி ஓவர் திங்கிங் பண்ணாலும் உங்ககிட்ட ஃபீலான ஒரு அடிக்ஷன், செக்ஷுவல் அடிக்ஷன் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, அப்போ தான் இந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் ரிலேஷன்ஷிப் நோ காண்டிட்டு ஆகிட்டு எனக்கும் அவளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு இவகிட்டே இருக்கிற ஒரு அடிக்ஷன் எனக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகலையே. இப்போ தான் இவருக்கு ஒரு ரிலேஷன் உண்டு, மேபி எனக்கு இது ஒரு பர்சன் இல்லைங்க லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாதா, நான் கம்ப்ளீட் ஆக மாட்டேனா, என் லைஃப்பில் இவங்க கட்டாயம் வேணுமா, ஏன்னா எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நான் ஏன் இவங்கக்கிட்ட அடிக்ட் ஆகி நிற்கிறேன். மைண்டும் ஹார்ட்டும் மறுபடியும் அவங்கக்கிட்ட போகணும், சேரணும், கம்யூனிகேஷன் பண்ணணும், கான்டக்ட் பண்ணணும், ஏன் நமக்கு இந்த மாதிரி துடிக்குது. ஸோ இந்த ஒரு ஃபீல் இவருக்கு ஆகுறனால இவருக்கு ஃபீல் ஆகுது, ஏன் இது எனக்கு லைஃப்பில் தலையெழுத்தான் விதியா, இதில் எனக்கு முன்னோட்டு போக முடியாத ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. இவர் இப்போ ஆக்சுவலி 24/7 ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டைமில் அந்த பர்சன் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவரை நீங்கள் கேர் பண்ணிட்டு, லவ் பண்ணிட்டு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, பட் இவர் ஆக்சுவலி கிரேவிங்காக பண்ணுறாரு. முன்னாடி நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம், முன்னாடி நீங்கள் கொடுத்த அந்த ஒரு காதல், முன்னாடி நீங்கள் பண்ண அந்த ஒரு சைல்டிஷ்னஸ், அது இவருக்கு லைஃப்பில் மறுபடியும் கொடுப்பீங்களா அந்த ஒரு தாட் இவருக்கு உண்டு. நீங்கள் முன்னாடி எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ஆன மாதிரி மறுபடியும் நீங்கள் அட்டாச் ஆக மாட்டேங்கிற விஷயம் இவருக்கு நல்லா தெரியும். கரண்ட்லி நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் நோ கான்டக்ட் ஆகிட்டு இருக்குது, இவரை நீங்கள் பேக் பண்ண போகலாம். அப்போ இவருக்கு ஆக்சுவலி இவர் 24/7 உங்களை திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார். முன்னாடி என் கூட அட்டாச் ஆன மாதிரி மறுபடியும் அட்டாச் ஆகலாம், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எண்ட் ஆக்கிட்டு வந்தோம். இப்போ நான் பிளாக்லேருந்து எடுக்கிறேன், இல்லைங்க ஒரு கம்யூனிகேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என் கூட அட்டாச் ஆன மாதிரி, ஸ்டார்டிங்கில் என்னை ட்ரஸ்ட் பண்ண மாதிரி மறுபடியும் அட்டாச் ஆவாளா, என்னை ட்ரஸ்ட் பண்ணுவாளா, சந்தேகத்தில் பார்ப்பாளா, என்னை நம்புவாளா, இந்த ஒரு தாட்டில் தான் இவருக்கு திங்க் ஆகுது. இவருக்கு கரண்ட்லி உங்களை மேரேஜ் பண்ண ஒரு தாட் உண்டு. எனக்கு காரணம் கேட்டிங்கன்னா உங்களோட செல்ஃப் லவ் ஆகும். இதுவரை மேபி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம், சுத்தமாக இமெச்சூரிட்டியான ஒரு பர்சன், வரவனுக்கு போகிறவனுக்கும் ஈஸியாக ஒரு ஆஃபரை கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கார். இவரை எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பர்சன் கரண்ட்லி இவருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூஸ் நீங்கள் மற தொடங்கிட்டு உண்டு. இதுக்கு காரணம் கேட்டிங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் லவ், நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் ஆகிட்டு உண்டு, உங்களை ஹாப்பியாக வைக்க ஆரம்பிச்சிட்டு உண்டு. இவரை நீங்கள் பெக் பண்ண போகலை, நீ இருந்தாலும் இல்லாட்டில் ஐ ஹாப்பி, அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. அதனால இவருக்கு கரண்ட்லி உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே,
இவருக்கு உங்களை யூஸ் பண்ணுறதோ, உங்களை டேட் பண்ணுறதோ, ஃபோக் பண்ணுற ஒரு கேரக்டர் நீங்கள் கிடையாது. இவருக்கு லைஃப்பில் உங்களை மேரேஜ் பண்ணி லைஃப்பில் சேர்த்து பிடிக்க வேண்டிய ஒரு கேரக்டராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் நீங்கள் கிடையாது. இவருக்கு நல்லா மனசில் ஆகிட்டு உண்டு. அதனால தான் இவர் உங்களை விட்டுட்டு போனதும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதும், பவுண்டரி செட் பண்ணுது. பட் இவர் 24/7 உங்களை திங்க் பண்ணிட்டு தான் இருக்கார். இவர் ஆக்சுவலி இவர்கிட்ட ஒரு காலம் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆக காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்டுக்கு மைண்டில் ஒரே ஒரு தாட் தான் ஓடிட்டுருக்கு. நான் இப்போ ஒரு காலம் ஒரு மெசேஜை நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, மறுவாட்டி ஸ்டார்டிங்கில் அட்டாச் ஆன மாதிரி, ஸ்டார்டிங்கில் என்ன ட்ரஸ்ட் பண்ண மாதிரி, ஸ்டார்டிங்கில் பிஹேவ் பண்ண மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி பார்ப்போம், ஒரு காலில் ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போம். உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க ஒன்று பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு என்ன தோணும், இனி இவர் வரக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பார். இது வரைக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கல, ரிலேஷன்ஷிப் வேணும்னு இவர் திங்க் பண்ணலாம் அப்படின்னா, இனி வரக்கூடிய ஒரு டைம் இந்த பர்சன் ஷோராக அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. ஏன்னா இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் மனசிலாக்கிற விஷயம் நீங்கள் ஸ்டார்னாக மனசிலாக்கிறாரு. ஏன்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு தெரியல. பட் நீ எல்லாத்தையும் உன்னால் எப்படி என் கூட பேசாமல் பழகாமல் எப்படி உன்னால் இருக்க முடியுது? ஸ்டார்டிங்கில் நீ இப்படி இல்லையே, ஸ்டார்டிங்கில் நீ என்ன டிபெண்ட் பண்ணியிருந்தியே, என்ன பேக் பண்ணியிருந்தியே, ஸ்டார்டிங்கில் என்னெல்லாமோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி, பட் நவ் எப்படி உனக்கு சடனாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆக முடிஞ்சது? சடனாக நான் இல்லாமல் உன்னால் எப்படி லைஃப்பில் ஹாப்பியாக வாழ முடிஞ்சது? நான் இல்லாமல் நீ எப்படி லைஃப்பில் முன்னோட்டு ஹாப்பியாக போகிறா? உன்னால் முடியுது, என்னால் முடியலன்னு நினைக்கக்கூடிய ஒரு டைம் இவரை கண்ணுக்கு இப்போ நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. அதனால இவருக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து, ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் நீங்கங்கிறது டேட் பண்ணுறதுக்கோ ஃப்ளோட் பண்ணுறதுக்கோ ஒரு கேரக்டர் கிடையாது. நீங்கங்கிறது ஒரு ஃபேமிலி பர்சன்ஸ் ஆகும், ஒரு ஒரு கமிட்டடான இவர் உங்களை கமிட்டடாக தான் பார்க்குறாரு. ஓகே ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து லைஃப்பில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், சேஃப் பண்ணிக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இது வரைக்கும் ஒரு ஜஸ்டிஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டே இல்லை அப்படின்னா, இனி இவருக்கு லைஃப்பில் நான் போகக்கூடிய ஒரு டைமில் ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். பட் ஆளுக்கு கரண்டி லோ வைப்ரேஷன் ஆகும். ஆளுக்கு என்ன சொல்கிறது, ஆளை பொறுத்த மட்டும் ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஒரு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க? சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாயோ ஹலோவோ இதோ ஒரு மெசேஜ் கொடுத்து பார்ப்போம். அந்த ஒரு மெசேஜ் கொடுத்த பிறகு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் அட்டாச் ஆன மாதிரி, ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுது, ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிஹேவ் பண்ண மாதிரி மறுபடியும் நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் போயிடப்பட வேண்டியதுன்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே ஸோ அதுக்காக நீங்கள் இறங்கி போக வேண்டாம், வழியே போக வேண்டாம். எப்போவுமே நம்ம அவைலபிள் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வேல்யூ ஆகும். இப்போ நீங்கள் அவங்க மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சடனாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு மறுபடியும் நீங்கள் எமோஷ்னலி அட்டாச் ஆன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கு உங்களை விட வேறு பெட்டர் ஆப்ஷன் பெருசாக தோணும். ஸோ அதனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம எத்தனை தூரம் நம்ம அவைலபிள் இல்லாமல் இருக்கிறோமோ அத்தனை தூரம் நமக்கு அந்த இடத்துல வேல்யூ ஆகும். ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அது என்ன சொல்லுது, லிமிட்டடாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகுது. இப்போ நிறைய பேர் ஆக்சுவலி ஹஸ்பண்ட்னா ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. லவ்வர்ஸ்னால் லிமிட்டை தாண்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண டைமில் இங்கே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் திகட்டி போகுது. அது மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டொமக்கில் ஜஸ்ட் ஒரு 100 கிராம் ஃபுட்டு தான் கொடுக்க முடியும். அப்படின்னா 100 கிராம் ஃபுட்டு தான் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நமக்கு வாமிட் வரும். அதே மாதிரி காதலாக இருக்கட்டும், ஸ்நேகமாக இருக்கட்டும், ஒரு லிமிட்டேஷனில் கொடுங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுக்கும்போது திகட்டிட்டு வேறு ஆப்ஷன்ஸ் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ லிமிட்டேஷனாக கொடுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் சப்ரஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நமக்கு சப்ரஸ் பண்ண தெரியாத நேரம் சும்மா நம்ம கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணி இது பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா, இது ஓகேவா, அது ஓகேவா, ஏன்னா நமக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் சப்ரஸ் பண்ண நமக்கு தெரியலை. ஓகே ஸோ அதனால் லிமிட்டேஷனாக நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கள். இவருக்கு ஆக்சுவலாக எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்க மெயினிங் ஒரு ஸ்டார்ட் இவருக்கு மைண்டில் இப்போ உண்டு. ஒரு தொடக்க மெயின் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். இது காரணம் இவருக்கு ஒரு டிசைராக இருக்குது. உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்க வேணும். பட் ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஓகே கம்யூனிகேஷன் பண்ணாதே தெரியும் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலை ஒரு மெசேஜை ரிசீவ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. எத்தனை டேஸில் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரும் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் 1 மந்த் இல்லைங்க 1 டேக்குள்ளாடி இவர்கிட்ட ஒரு காலை ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே ஏன்னா இவருக்கு மைண்ட் 24/7 நீங்கள் உண்டு. இவர் ஆக்சுவலி மேபி இவருக்கு மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். இவர் 24/7 நீங்கள் திங்க் பண்ணுற விஷயம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் இவருக்கு ஆகுது. ஸோ மேபி சம்டைம் உங்களுக்கு தோணலாம் கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும். உங்களுக்கு மேபி சம்டைம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணம் வருது அப்படின்னா அது ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணுறதுக்கான ஒரு சைன் ஆகும். ஓகே
இவர் பிளாக்ல தான் எடுப்பார் உங்களை. ஓகே, பிளாக் பண்ணி வச்சுருக்காரு, நோ கான்டெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா இவருக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும், ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்குது. ஸோ ஒரு சிலவங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். நமக்கு இது இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். நமக்கு 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 11 எனக்கு நம்பர்ஸ்லேயே பிடிச்ச நம்பர் 11. இந்த 11 நம்பர் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம், நமக்கு ஒரு மனசில் ஒரு விஷயம் இப்போ நடக்கணும் நமக்கு இருக்கும்ல, இது நடக்கணும், இன்றைக்கி இந்த விஷயத்தை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும். ஸோ நமக்கு அப்படி ஒரு தாட் இருக்குல்ல. அப்போ இந்த ஒரு டைமில் நீங்கள் இந்த நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நடந்து முடிச்சது மாதிரி ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் நினச்ச விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நம்பரை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், அது நடக்கும். சரி, அவ்வளோ பாசிட்டிவான ஒரு நம்பராக இந்த 11. ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு அதான் ஃபீல் ஆகுது. 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்ப்பீங்க. தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.